Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரைட் இட்லி மின்ட் ஃப்ளேவர்ல எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் மினி இட்லி பிளேட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பெரிய இட்லில செஞ்சு கூட பீஸா கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுல எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். எல்லா பிளேட்ஸ்க்கும் இதே மாதிரி ஆயில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பிளேட்ஸ்லயும் ஆயில் பெரட்டியாச்சு. இப்போ நம்ம இட்லி மாவு ஃபில் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தா 1 ஸ்பூன் அளவு தான் இதில் இட்லி மாவு பிடிக்கும். அந்த அளவு ஃபில் பண்ணிக்கலாம் எல்லா பிளேட்லேயும். எங்கள் வீட்டில் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இட்லி பேட்டர் ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் இதே மாதிரி. இப்போ பாக்கி இருக்க பிளேட்ஸ்ல எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பிளேட்ஸ்லயும் ஃபில் பண்ணியாச்சு. நான் முதல்ல இட்லி பாத்திரம் ஸ்டீம் பண்ண வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. நம்ம இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி குட்டியாக கொஞ்சம் புளி ஒரு பீஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே பாத்திரம் எப்பவுமே கரையே ஆகாது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 6 to 7 minutes குக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம மின்ட் சட்னி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 8 to 10 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதையும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 கீத்தளவு தேங்காய் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, நான் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி, கொஞ்சோண்டு உப்பு. இப்போ நம்ம இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஆல்மோஸ்ட் இட்லி வெந்திருக்கும். நம்ம இட்லியை வெளியில் எடுத்துடலாம். பாருங்க, ஆவி பறக்க இட்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸை வேணான்னு சொல்ல மாட்டாங்க, மிச்சமும் வைக்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி தாளித்து கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இட்லி லைட்டாக ஆற விட்டு அதை பிளேட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக பட்டனாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இப்போ எல்லா பிளேட்ஸையும் அன்மோல்டு பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அன்மோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் பாத்திரம் சூடாக வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. அதில் 2 டேபிள் அளவு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். மெதுவாக ஆட் பண்ணுங்கள், தெரிக்கும் எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால. இப்போது இந்த சட்னியில் இருக்க தண்ணி லைட்டாக சுண்டி சட்னி நல்லா பெரண்டு வர அளவுக்கு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா திக்காக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பெரண்டு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மினி இட்லிஸை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா இட்லியும் சேர்த்து சட்னி எல்லா பக்கமும் ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லிக்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன், அதனால் சட்னியில் இருக்க உப்பு கரெக்டாக இருந்துச்சு. இட்லி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. செஞ்ச உடனே காலி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். நல்லா எல்லா பக்கமும் சட்னி நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்தளவுக்கு நல்லா ட்ரையாக வர்ற மாதிரி ஃப்ளேம் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க இட்லியை. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் பேலன்ஸ் இருக்க சட்னியை நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா தாளித்து மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம், கொட்டிடலாம்.
பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.